இந்த 2 பேருடைய ரோல் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு இந்திய அணியை நகர்த்திட்டு போக போகிறாங்க. அடுத்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவை வந்து சுமந்துக்கிட்டு இன்னும் ஒரு 10-12 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 10-20 வருஷத்துக்கோ வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு அதாவது வெற்றி பாதையில் அழைத்து போகிறதுக்கான பொறுப்புங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், இல்லை பவுலர்ஸாக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள்லாம் வந்துட்டு நிறைய பொறுப்புள்ள ஆட்களாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக அந்த பொறுப்பை உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஷாட் மேக் பண்ணுறது, நீ ஒரு பவுண்டரி அடிக்கிறது, ஒரு கவர் டிரைவ் அடிக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கணும்னா ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு போயிடுவான், பிரச்சனை கிடையாது. இதை வந்து அஸ்வின் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாப்புல. ஆக இந்த டாக்டிக்ஸ்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறது, ஒரு அணியை எப்படி வழி நடத்துறது, ஒரு ஃபீல்டிங் செட்டப் எப்படி பண்ணுறது, ஒரு சேஸை எப்படி வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து அமைக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய நுவான்சஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மேட்ச் இருக்கக்கூடிய நுவான்சஸ்லாம் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் தெரியும். அப்போ அந்த வகையில் ரோஹித் அண்ட் கோலி 2 பேருமே வந்து வெல்த்தியான ஆட்கள். அப்போ அவங்க 2 பேருக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு லெக்சரர் மாதிரி மாற போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஆட்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிட்டத்தட்ட கிரவுண்ட் இருக்கக்கூடிய உள்ளேயே விளையாடக்கூடிய ஒரு பயிற்சியாளராக பயணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் வந்துட்டு அவங்க பிளேயர்ஸாக விளையாடிட்டாங்க, ஒரு ஸ்டார்ஸாக இருந்துட்டாங்க, ஜொலிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்திட்டு கடந்து போகிறது இருக்கு இல்லையா, கிரிக்கெட்டை வந்து கரெக்டான கைகளில் கொடுத்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு போகிற விஷயம் இருக்குல்ல, அந்த பொறுப்பு வந்து இவங்க 2 பேரும் கிடைச்சிருக்கிறது உள்ளபடி நல்ல விஷயம் தான். அந்த வகையில் இவங்க 2 பேரும் அதை சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன்.